ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கு தீபாவளி ஸ்பெஷல் முறுக்கு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. இந்த முறுக்கு வந்து 5 நிமிஷத்துல செஞ்சு முடிச்சலாம். ரொம்பவே டேஸ்டா, நல்லாவே கிறிஸ்பா, செம சூப்பரா இருக்கும். இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த முறுக்கு செய்ய தேவையான பொருட்கள் பார்க்கலாங்க. பாருங்கள், நான் வந்து 2 கப் அளவு அரிசி மாவு வந்து நார்மலாக கடைகளில் கிடைக்கக்கூடிய அரிசி மாவு தான் நான் பயன்படுத்தி இருக்கிறேன். 120 கிராம் பிடிக்கும் நான் பயன்படுத்துகிற கப்பு. ஸோ 2 கப்புக்கு அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். அதே மாதிரி 2 கப்பில் 1 கப் வந்து கடலை மாவு, 1 கப் வந்து பொரிகடலை மாவு. பாருங்கள், இந்த பொரிகடலையை இந்த மாதிரி நல்ல ஃப்ரெஷ் பொரிகடலையை நல்லா ஃபைன் பவுடராக பண்ணி அதிலேருந்து மாவு எடுத்து வச்சுக்கோங்க. அதுவும் 1 கப்பு. அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா பட்டர்லையும் உப்பு இருக்கும். அப்புறம் கொஞ்சம் சில்லி பவுடர், இது வந்து ஆப்ஷனல் தான். நான் வந்து லைட்டாக கலர் வேணும்னு யூஸ் பண்ணியிருக்கிறேன், அவ்வளோதான். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து ஓமம் எடுத்துக்கோங்க. அப்புறம் மறக்காமல் 1 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து யூஸ் பண்ணலை, அவ்வளோதான். இப்போ வந்து இதமான, அதாவது சூடான தண்ணி, இதமான சூட்டில் இருக்கணும், ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் வந்து அரிசி மாவை போட்டிருக்கேன். அது அரிசி மாவில் கடலை மாவு ப்ளஸ் நம்ம பொரிகடலை மாவு இது எல்லாமே போட்டுடலாம். அடுத்து வந்து இந்த ஓமம், சில்லி பவுடர், மஞ்சள் பொடி, உப்பெல்லாம் சேர்த்துக்கலாங்க. இதில் மறக்காமல் கண்டிப்பாக 1 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கோங்க, கருப்பு எள்ளு. அப்புறம் 2லேருந்து 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நல்லா உருகின பட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா மிதமான சூட்டில் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மெஷர்மெண்ட் படி நீங்கள் முறுக்கு பண்ணிங்கன்னா உங்கள் முறுக்கு வந்து நல்ல கிறிஸ்பியாக, ரொம்ப நாளைக்கு நீங்கள் வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நாள் அப்படியே கிறிஸ்பியாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கடிக்கிறதுக்கு வந்து நீங்கள் லைட்டாக கடித்தாலே போதும், அந்த மாதிரி சூப்பராக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், இப்போ இந்த தண்ணி வந்து மிதமான சூட்டில் இருக்குது. இந்த தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி பாருங்கள், உங்கள் ஃபிங்கர் வச்சு அழுத்தும் போது ஈஸியாக உள்ளே போகிற மாதிரி இருக்கணும். ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்பவும் தண்ணி ஜாஸ்தி ஊற்றி பசைஞ்சிடாதீங்க. இப்போ வந்து ஆயில் நல்லா சூடாயிட்டுங்க. இப்போ நான் முறுக்கு குழலில் வந்து கொஞ்சமாக பட்டர் போட்டுக்கேன். பட்டர் அப்படி இல்லைன்னா ஆயில் லைட்டாக போட்டுக்கோங்க. அந்த அச்சு மறக்காமல் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த வித அச்சு வேணுமோ அது போட்டுக்கலாம். நான் வந்து இந்த ஸ்டார் அச்சு போட்டிருக்கேன், ஒரே ஒரு ஸ்டாரு. நீங்கள் வந்து இந்த நார்மல் நம்ம முறுக்கு, வேறு முறுக்கு இருக்குல்ல, அதுக்குள்ளே அச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம், எதுனாலும் உங்கள் இஷ்டம் தான். இப்போ இது ரெடி ஆகிட்டு, இப்போ ஒரு பிளேட்டில் நான் வந்து பாருங்கள், இந்த மாதிரி முறுக்கு வந்து நல்லா அழகாக முறுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப்பில் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி எடுத்துக்கலாம். நீங்கள் என்ன பண்ணுன்னா, அந்த ஃபஸ்ட்டு உள்ளதும் லாஸ்ட்டில் உள்ளதையும் லைட்டாக அழுத்தி விட்டிங்கன்னா அது வந்து ஒட்டிக்கிடும். ஸோ அது வந்து ஓப்பன் ஆகி வெளியில் வராது. இப்போ பாருங்கள், அப்படியே ஆயிலில் சூடு வந்து சரியான சூட்டில் இருக்கணுங்க. அப்புறம் அந்த சைடு இந்த சைடு அது அடிக்கடி பெரட்டக்கூடாது. இப்போ நான் அடுத்து அந்த முறுக்கு ரெடி ஆகிட்டு, அடுத்து சும்மா இந்த மாதிரி ஜஸ்ட்டு இந்த மாதிரி போட்டுட்டேன். இப்படியும் பண்ணிக்கலாம். இப்படி நீங்கள் அதாவது ஒரேடியாக நிறைய போடக்கூடாது, ஒரு அளவாக போட்டுட்டு அப்புறம் நம்ம நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா எடுத்துகிட்டு நீங்கள் நல்லா நொறுக்கி, அதாவது ஒரு சின்ன சின்ன பீஸாக நொறுக்கி வச்சுட்டா கூட அப்போ சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவும் இந்த மாதிரியும் பண்ணலாம். இதுவும் இப்போ பாருங்கள் ரெடி ஆகிட்டு, என்ன ஒரு அந்த ரெட் சில்லி போடுறதுனால இந்த ஒரு அருமையான கலரில் வந்திருக்கு. அப்புறம் வாசனை வீடே மணக்குங்க, அந்த மாதிரி நல்ல ஒரு ஸ்மெல் வரும். இந்த மெஷர்மெண்ட் படி நீங்கள் பண்ணிங்க முறுக்குன்னா பாருங்கள், இது அடுத்த முறுக்கு, அதாவது நம்ம சுற்றி பண்ணாலும் அந்த முறுக்கு ரெடி ஆகிட்டு, அவ்வளோதான். இதே மாதிரி நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளாக ஒரு 5 நிமிஷத்தில் நீங்கள் செஞ்சு முடிச்சா முறுக்கு சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னு டக்குன்னு செஞ்சிடலாம். அந்த மாதிரி இருக்கும், ரொம்பவே செம்மையாக இருக்கும்.